Good evening, all. A few minutes wait panna, then we'll start the session. Good evening, Jayshi, Shama. Okay. So, இன்னைக்கு நம்ம TNPSC யோட last day demo. நம்ம TNPSC PCM batch உன்னுடைய demo இன்னைக்கு. Okay. So, it is our PCM batch. That is prelims and mains together. ஓகேங்களா? Fine. So, நம்ம session start பண்ணலாம். Others let them join later. Okay. சரி. இப்போ நிறைய பேருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம். பட் லெட் இட் பி அசைட். கஷ்டம் இல்ல, அதை நம்ம அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். First, let me give you a small introduction about me. Myself, Yoga Selvi Gopinath, with 16 years of experience training students for UPSC and TNPSC. And I also had the privilege of teaching in some of the top academies of India. That is Manandanayam, An Academy, Alama IAS Academy, Satyabama, and Liba. And my Kuti story is quite very common in YouTube and very people like it a lot. So time and நீங்களும் பாருங்க. Okay. So mostly my way of teaching will be I get connected easily with students so that students can understand things easily. நான் வந்து ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுவேன் அண்ட் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே அதை சொல்லிக் கொடுக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மை பார்ட் ஆஃப் டீச்சிங். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிலபஸ். நமக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதான் சிலபஸ். அது G1 இருக்கட்டும், G2 இருக்கட்டும், நமக்கு சிலபஸ் இவ்வளவுதான். அண்ட் மெயினா வந்து தமிழ்நாடு எக்கனாமி நமக்கு ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சிலபஸ் எல்லாம் இருக்கட்டும் மேம், அது பாத்துக்கலாம், அது ஓரமா வச்சிருவோம். சரிங்களா? இப்ப நான் இங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் காமிச்சிருக்கேன் பாருங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எக்கானமி. State the role of public sector in Indian economic development. Examine the role of technology in improving the efficiency of PDS. What is the objective of new economic policy? What are the business opportunity to build entrepreneurs in the travel and tourism sector? இது இப்போ ரீசெண்டா நடந்த G1 மெயின்ஸோட பேப்பர். இப்ப இங்க பாயிண்ட் என்னன்னா, முன்னாடி எல்லாம் எக்கனாமிக்ஸ் இப்படி கேட்க மாட்டாங்க, ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஆனா இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க, இத கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இல்லையா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் இம்ப்ரூவிங் த பிடிஎஸ் சிஸ்டம்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம பிடிஎஸ்ல கொண்டு வந்த ஆப்ஸ் பத்தி பேசலாம், அல்லது பிடிஎஸ்க்கு கிரியேட் பண்ண எனி நியூ ஸ்கீம்ஸ் பத்தி பேசலாம். இல்லம் தேடி நம்ம வந்து ரேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம், இதெல்லாம் புது டெக்னாலஜி that we have started to use in PDS இல்லையா? அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பப்ளிக் செக்டார் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லா செக்டார்லயுமே பிஎஸ்யூட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்காட் இஸ் எ பிஎஸ்யூ, டிஸ்கோ இஸ் எ பிஎஸ்யூ, எஸ் ஆர் நாட்? இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ பத்தி, இந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்றத பத்தி நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். இதுல முக்கியமா என்னன்னா, இப்ப இங்க பாருங்க, இந்தியன் எக்கனாமில த ரோல் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியன் எக்கனாமில ரிசர்ச் அண்ட் R&D எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து எல்பிஜி கொண்டு வந்தது பத்தி எழுதலாம். த ரோல் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எல்பிஜி, இத பத்தி எல்லாம் எழுதலாம். அப்ப இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இது பாருங்க, அது 10 மார்க் கொஸ்டின், இது 15 மார்க் கொஸ்டின். சோ 4 15 மார்க் கொஸ்டின் எழுதணும். 5 கொஸ்டின் கொடுத்துட்டு 4 கொஸ்டின் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த 4ல பாத்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பெருசா தெரியாது மேம் அப்படின்னா கூட என்பிஎஃப்சி பத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயுமே கேட்பாங்க, பிலிம்ஸ் as well as மெயின்ஸ்.
அதே மாதிரி டாக்ஸ் ரெவன்யூ, ஏன்னா நமக்கு பிஸ்கல் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு, அப்ப அதுல டாக்ஸ் ரெவன்யூ பத்தி கேட்பாங்க. குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் நம்ம இந்தியாவை எப்படி இம்பாக்ட் பண்ணுது, evaluate the programs of power sector development in Tamil Nadu and explain the similarity and dissimilarity of old pension and unified pension scheme. அப்போ நம்ம யூனியன் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஆக்சுவலி எக்கனாமிக்ஸோட மெயின்ஸ் பேப்பர். இதை ஈஸியா நீங்க மேனேஜ் பண்ணலாம் கரண்ட் அஃபேர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ லெட் மீ கிவ் யூ த வெயிட்டேஜ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நமக்கு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்படிதான் நமக்கு வெயிட்டேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 20% எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா லாஸ்ட் எக்ஸாம்ல இருந்து நமக்கு வந்து இத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அத்தனை கொஸ்டின் கேட்கறது கிடையாது. நான் அதை விட அதிகமா கேட்பாங்க, இல்ல அதை விட கம்மியா கேட்கறாங்க. ஸோ அதுல கொடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதை தாண்டி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ 20% ஆஃப் அவர் டோட்டல் கொஸ்டின்ஸ், இப்போ G1ல 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் will be from எக்கனாமிக்ஸ். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்கும். அப்ப இன்டைரக்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு 10% இருக்கும். இப்படிதான் நமக்கு ஆக்சுவலி சிலபஸ ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. இப்போ when it comes to the area of weightage, எக்கனாமிக்ஸ்ல எதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். மெயின்ஸ் கொஸ்டின்லயும் இந்தியன் எக்கானமி பத்தி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நாட்? அப்ப நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி கண்டிப்பா நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்தியன் எக்கானமி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த 7th லார்ஜஸ்ட்னு போட்டு வச்சிருக்கோம். அப்ப இந்தியன் எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஜிடிபி, ஜிஎன்பி, எக்கனாமிக் growth, இத பத்தி எல்லாம் நம்ம கண்டிப்பா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட 5-year பிளான். 5-year பிளான் இஸ் ஆல்வேஸ் அ ஹாட் டாபிக். இது ஹாட் டாபிக். எப்படி பார்த்தாலும் நைதர் நித்தி ஆயோக் பத்தி கேட்பான் அல்லது 5-year பிளான் பத்தி கேட்பான். அடுத்தது சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் எந்தெந்த வழியில வருதுன்றது எப்பவுமே ஹாட் கொஸ்டின். ஆர்பிஐ பேங்கிங் பத்தி இல்லாம பேப்பரே இருக்காது. இப்ப கூட நான் காமிச்சேன் இல்லையா, என்பிஎஃப்சி பத்தி மெயின்ஸ்ல கேட்டிருக்கான். அப்போ ஆர்பிஐ, ஷெட்யூல்டு பேங்க், நபார்ட் இத பத்தி கண்டிப்பா பிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ்ல கேட்டுருவான். நெக்ஸ்ட் இஸ் பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. தட் இஸ் கவர்மெண்ட் வருமானத்தை ஈட்ட என்ன பண்றாங்க, ஆர்பிஐ என்ன பண்றாங்க, இதுதான் பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிக்கு இடைப்பட்ட வித்தியாசம். அடுத்தது நம்மளோட பினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, லேண்ட் ரீஃபார்ம், தட் இஸ் நம்மளோட லேண்டை எப்படி நம்ம வந்து பிரிச்சு கொடுத்தோம், எப்படி பலப்படுத்தினோம், இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆச்சு, நெக்ஸ்ட் இஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். இப்படி இந்த ஏரியாஸ்க்கு தான் அதிக அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? சோ நம்மளோட பிவைக்யூஸ் எடுத்து நீங்க அனாலிஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி டாபிக்கு தான் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இங்க மேல கொடுத்திருக்கிறது எல்லாமே இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் இதுல இருந்து வந்து இருக்குன்றத அப்ராக்சிமேட்டா நான் கொடுத்திருக்கேன். அப்ப நீங்க இதுல நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதுல இருந்து இண்டஸ்ட்ரியல் growthல இருந்து அதிகமா கேட்டிருக்கான். அதுக்கடுத்து 5-year பிளான் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதே சில விஷயங்கள் நம்ம வந்து சிலபஸ் ஸ்பிளிட் அவுட் பண்ணிட்டு வெயிட்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலது படிப்போம். சரிங்களா? அடுத்து ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் ஹூ ஹவ் காட் கிளியர். ஓகே, இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து சீக்கிரமே நான் போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ YGS 200 அப்படின்றது அன்அகாடமியில இருக்கும் போதே நான் கொண்டு வந்த ஒரு பிளான். ஸோ 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட ஃப்ரேம்ல, ஒரே ஃப்ரேம்ல என்னோட 200 ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோஸ் நான் ஒட்டணும் அப்படின்றது என்னோட லட்சியமா நான் கொண்டு வந்தது. அதுல பாஸ் பண்ண சிலரோட போட்டோஸ் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இன்னும் சிலரோட போட்டோஸ் இதுல என்னால கிராப் பண்ணி ஸ்டிக் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் கதிர் செல்வி உங்களுக்கே தெரியும், கதிர் செல்வி எம்என்டில இருந்தே என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோட பேட்டி நம்ம யூடியூப்ல இருக்கு. ஸோ மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா the student of me who have got serviced and placed. ஓகேங்களா? சோ இவங்கெல்லாம் டோட்டலா நம்ம என்ன கைடன்ஸ் கொடுத்தோமோ அது பிரகாரம் தான் போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
இப்போ how questions are asked. இப்ப questions எப்படி கேட்கறாங்க இதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமியோட பேசிக் கான்செப்ட்ல அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். தட் இஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, இன்ஃபிளேஷன்னா என்ன, டெபிசிட்னா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன. இப்ப எக்கனாமிக்ஸ் பத்தி ஏபிசிடி கூட தெரியாதவங்க இதை ஈஸியா படிக்கலாம். ப்ரொவைடட் சொல்லி கொடுக்கறது அப்பப்போ படிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் பட்ஜெட். பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே, இது கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒண்ணு. அடுத்தது பேங்கிங், 5-year பிளான் அண்ட் கரண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ரீசெண்டா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ், இத கண்டிப்பா படிக்காம நம்ம எக்ஸாமுக்கு போகவே முடியாது. இப்ப தமிழ்நாடு இக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டர், இது மூணுத்துலயுமே தமிழ்நாடு மேஜர் பிளேயர்ஸ் இல்லையா. அப்போ சர்வீஸ் நம்ம டெர்ஷரி செக்டர் தான் நமக்கு அதிகமா டெவலப் ஆயிருக்கு கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரியல் செக்டர். அப்ப அக்ரிகல்ச்சர், நம்ம எந்தெந்த அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு டாப்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எந்த ப்ராடக்ட் இந்தியா லெவல்ல டாப் பிளேஸ்ல இருக்கு? விச் அக்ரி ப்ராடக்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அட் த டாப்? டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அக்ரி ப்ராடக்ட் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சுகர் கேன், வெரி குட். அடுத்து காட்டன் சொல்லலாமா? காட்டன், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், வெரி நைஸ். இது எல்லாத்துலயுமே நம்ம டாப். அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்ல நம்ம தான் லீடிங்ல இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹெல்த் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சென்னையை சொல்லுவாங்க. அப்போ சர்வீஸ் செக்டார்ல ஹெல்த் இண்டஸ்ட்ரியிலயும் நம்ம தான் டாப்ல இருக்கோம். அதே மாதிரி ஸ்டேட் பட்ஜெட்ஸ்ல ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்ல எது எதுக்கு அதிகமா அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். அண்ட் கீ ஸ்கீம்ஸ் லைக் அம்மா உணவகம், மகளிர் உரிமை தொகை, டிஎன் ஹெல்த் இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுற அத்தனை ஸ்கீம்ஸையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் எக்கனாமிக்ஸ் தான். அப்ப தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு நமக்கு ஓவர்லாப் ஆகதான் செய்யும். எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்லக்கூடிய ஜிஎஸ்டிபி, பாவர்ட்டி ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ, இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் எக்கனாமி அதுக்காக விட்டுலாமான்னு கேட்டா விடக்கூடாது. WTO, IMF, வேர்ல்டு பேங்க், இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அண்ட் மேஜர் ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட், கண்டிப்பா நம்ம என்னென்ன இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் போடுறோம், என்னென்ன அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோன்றது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இஸ் தட் கிளியர்? இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்தா நமக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ விச் இஸ் ஆஸ்க்ட் மோஸ்ட், இருக்கிறதுல அதிகமா கேட்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா, பட்ஜெட்டா, எக்கனாமிக் சர்வேயா, ஜிடிபியா, பேங்கிங்கா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே, தென் பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் இன்ஃபிளேஷன், டீஃபிளேஷன், ரிசெஷன், இதுல இருந்து தென் பேங்கிங், இப்படிதான் நமக்கு அதிகமா வெயிட்டேஜ் கொடுத்து கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க. இப்போ when it comes to how to approach economics, ஓகே மேம் இதெல்லாம் கேட்கறாங்கன்றது சரி, நாங்க எப்படி மேம் படிக்கிறது? எக்கனாமிக்ஸ் நம்ம மூணா பிரிச்சிடலாம். ஒன்னு ஸ்டாட்டிக், இன்னொன்னு கரண்ட் அஃபேர், இன்னொன்னு ஸ்கீம்ஸ். இப்படி மூணா பிரிச்சுட்டா நமக்கு எக்கனாமிக்ஸ் ஈஸியாயிடும். உதாரணத்துக்கு பேசிக் கான்செப்ட்னு சொல்லும் போது ஜிடிபி, ஜிஎன்பி, என்பிஎஃப்சினா என்ன, ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னா என்ன, இன்ஃபிளேஷன்னா என்ன, இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இதை படிச்சிடணும். அடுத்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும் போது which state in India has the highest GDP growth in 2024-25? இப்ப நம்ம படிக்கும் போது 25-26 படிப்போம். புரியுதுங்களா? What is the focus of பிரதான் மந்திரி சம்பட யோஜனா? புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் போட்டா அந்த ஸ்கீம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? தென் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி ஓரியன்டட் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரீசெண்டா ஏதாவது ஸ்கீம் நியூஸ்ல வந்தாலோ இல்ல புதுசா போட்டு இருந்தாலோ அந்த ஸ்கீமுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ரேபிட் ஃபயர்ல கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த PM சம்நிதி ஸ்வநிதி அப்படின்ற இந்த ஸ்கீம்ல தமிழ்நாட்டுல சென்னை டாப் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா எல்லா ஸ்கீமும் கேட்பானா அப்படின்னு கேட்டா கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனா ஸ்வநிதி கேட்பானான்னு கேட்டா வாட் வில் பி யுவர் ஆன்சர்? இப்ப சொல்லுங்க,
ஸ்வநிதின்ற இந்த ஸ்கீம் அப்கமிங் எக்ஸாம்ல கேட்பானா அப்படின்னு நான் கேட்டா வாட் குட் பி த ஆன்சர்? எஸ் ஆர் நோவா? எக்கனாமிக்ஸ்ல இத பத்தி கேட்பாங்களா இல்லையா? சி திங்க் சிம்பிள். கண்டிப்பா கேட்பான். ஏன்னா தமிழ்நாடு டாப் பண்ணிருக்கு. சென்னையில அதிகமா வந்து ஸ்வநிதி ஸ்கீம் போட்டிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்கன்னு போது கண்டிப்பா இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப நம்ம இதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். அப்ப நம்ம 3 ஆங்கிள் பிரிச்சுட்டோம். ஒன்னு ஸ்டாட்டிக், இன்னொன்னு கரண்ட் அஃபேர், இன்னொன்னு பாலிசி ஓரியன்டட். இப்போ ஹவு த கொஸ்டின் பேட்டர்ன் இஸ், நமக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்கப்பா எம்சிக்யூல. அந்த 4 ஆப்ஷன்ல 4 விதமா கேட்கலாம். ஒன்னு டைரக்டா ஃபேக்ட கொடுத்து கேட்கலாம், இல்ல கான்செப்டையும் அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி கேட்கலாம், இல்லது கரண்ட் இக்கனாமி, தமிழ்நாடு இக்கனாமி, இந்தியன் இக்கனாமி, அதாவது கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி கேட்கலாம் கொஸ்டின், இல்ல மேத்தமேட்டிக்கல் அல்லது நியூமரிக்கல் எக்கனாமிக் கொஸ்டின் இப்படி கேட்கலாம். சோ இந்த மாதிரி 4 ஆங்கிள் கொஸ்டின் பேட்டர்னை செட் பண்ணுவாங்க. ஆனா இதை தாண்டி செட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு நமக்கு அடுத்த பிரச்சனை என்ன மேம்? இது எல்லாத்தையும் எப்படி மேம் நாங்க படிக்கிறது, எங்க படிக்கிறது? இதுதான் நமக்கு அடுத்த பிரச்சனை. These are actually the source. இப்போ இங்க ரமேஷ் பப்ளிஷிங் ஆர் ஸ்பெக்ட்ரம் எக்கனாமிக்ஸ் ஃபார் இந்தியன் எக்கனாமி, இதுதான் ஸ்டாண்டர்டா நீங்க ஒய்டி யூடியூப்ல பார்த்தாலும் சரி, இல்ல ஏதாவது வெப்சைட்ல சர்ச் பண்ணாலும் சொல்லியிருப்பாங்க. பட் வாட் ஐ சே இஸ் தேவை. இந்த ரமேஷ் சிங்லேருந்து வரக்கூடியத இந்த வாட்டி நாங்க, ஏன்னா நமக்கு போன வாட்டி எல்லாம் நாங்க டார்கெட் G1 G2 முதல்ல டைம் கம்மி, அப்போ உட்காந்து ரமேஷ் சிங்க கன்சாலிடேட் பண்ண முடியாது. பட் இந்த வாட்டி நமக்கு பிசிஎம் பேட்ச் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் பேட்ச் பிகாஸ் வி ஹேவ் ஆம்பிள் டைம். உங்களுக்கு நோட்ஸ் நாங்க ஸ்பெக்ட்ரம், ரமேஷ் சிங், இன்னும் சில ஆத்தர்ஸ் கிட்ட இருந்து கன்சாலிடேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். சரிங்களா? அண்ட் இப்போ எக்கனாமிக் சர்வே இதெல்லாம் நீங்க தான் படிக்கணும். ஆனா அதுவும் நீங்க கவலைப்பட வேணாம், இதையும் கன்சாலிடேட் பண்ணி நாங்க கொடுப்போம். அப்ப பாயிண்ட் நம்பர் 1, வாட் எவர் வி கிவ் ஆர் வாட் எவர் புக் வி சென்ட், அது அப்படியே நாங்க என்ன சொல்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் அனுப்பிட்டு இந்த புக்ல சாப்டர் 3 டெஸ்ட்னு நாங்க சொல்லுவோம். சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5க்கு மார்க் பண்ணிட்டு இந்த 3 சாப்டர் வந்து இந்த டேட்ஸ்ல டெஸ்ட்னா நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா போதும். இஸ் தட் கிளியர் டு யூ ஆல்? இப்படிதான் நம்ம இந்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணவே போதும் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, சோ நம்ம வந்து மேம் நான் இப்படி படிச்சா பாஸ் பண்ணானா, அப்படி படிச்சா பாஸ் பண்ணனா, இவ்வளவு ஹவர்ஸ் படிக்கணுமா? தேவையே இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 to 2 கிளாஸஸ் தான் நடக்கும். போன கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொன்னேன், லைக் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, தேர்ஸ்டே நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். குட் ஈவினிங் வனிதா. பிரிச்சு வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ், அடுத்த நாள் ஒரு கிளாஸ், இப்படிதான் நம்ம பேட்டர்னே வச்சிருக்கோம். சாட்டர்டே டெஸ்ட், சண்டே லீவு. அப்போ நமக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு தேவை. இப்போ தேர்ஸ்டே அண்ட் டியூஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மெயின்ஸ் ஓரியன்டா நடக்கும். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பிலிம்ஸ் ஓரியன்டா நடக்கும். இப்படி நாங்க ஸ்கெடியூல் வச்சிருக்கோம். அதே ஸ்கெடியூல்ல தான் உங்களை நாங்க கொண்டு போவோம். கொடுக்கறத அழகா என்ன சொல்றோமோ அதை படிச்சுட்டீங்கன்னா போதும். இன் பிட்வீன் நிறைய ஷார்ட் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஷார்ட் டெஸ்ட்னு சொல்லும் போது ஒரு 30 questions, தென் 40 questions, அதுக்கப்புறம் 50 questions, இந்த மாதிரி ஷார்ட் டெஸ்டா கொடுப்போம் நிறையா. அந்த ஷார்ட் டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு தெளிவாயிடுவீங்க. இஸ் தட் கிளியர்? எஸ், கண்டிப்பாக. So, if you want to know about the upcoming PCM batch, நம்மளோட classes November 1st start ஆகுது. So, daily 1 or 2 sessions நடக்கும். உங்களுக்கு 2 கான்டாக்ட் நம்பர் இருக்கு. 9500020200, 9884372100. இது ரெண்டுத்துல எதுல வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்கிட்ட சிலது நீங்க கேட்கணும்னா கூட சரி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மெயினா மெயின்ஸ் வேல்யூவேஷன் இஸ் டன் பை ஆல்ரெடி G1 சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஆபீசர் தான் உங்க பேப்பர்ஸ் எல்லாம் வேல்யூவேட் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் நான் டெஸ்ட் கொடுக்குறேன்னா ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு அப்புறமா மார்னிங் பிலிம்ஸ் டெஸ்ட் நடந்தா அதே டாபிக் ஈவினிங் மெயின்ஸ் டெஸ்ட் நடக்கும். அப்ப நீங்க மெயின்ஸ் தனியா பிலிம்ஸ்க்கு தனியா தனித்தனியா ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் 9 to 11 நான் டெஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுப்போம். இது ப்ரிலிமினரி டாபிக்கா இருந்தா 1 hour பிரேக் விட்டுட்டு 12 to 2 or 12 to 1 உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் நடக்கும். இப்படி அதே டாபிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரசிடென்ட் பத்தி டெஸ்ட் அப்படின்னா பிரசிடென்ட் பத்தி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அப்போ உங்களுக்கு படிக்கிறதோ இல்ல ப்ரிப்பேர் பண்றதோட டிஃபிகல்டிஸ் தெரியாமலே உங்களுக்கு அழகா நீட்டா டிராவல் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் எம்என்டி ஆர் அன்அகாடமி ஆர் அரம் ஸ்டூடெண்டா இருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு இன்டிமேட் தட் டு ஹேவ் யுவர் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்க நம்மளோட கோர்ஸ் பத்தி ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். பிகாஸ் டுடே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் டெமோ. இந்த டெமோக்கு அடுத்து நமக்கு டைரக்டா November 1 நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ November 1 கிளாஸ் நீங்களாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த பிசிஎம் பேட்ச் உங்களுக்கு எந்த விதத்திலையும் வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்காது. இந்த பேட்ச்ல சில ஸ்டாண்டர்ட் புக்ஸே நாங்க அனுப்ப போவோம் இந்த வாட்டி. ஸோ தட் அந்த புக்ல நாங்களே சொல்லிடுவோம் இந்த சாப்டர் எல்லாம் படிங்கன்ட்டு. மேம் தீஸ் கிளாஸஸ் ஆஃபர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மேம். எஸ் 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 ஜெயஸ்ரீ, தமிழ் இங்கிலீஷ் முதற்கொண்டு இதுல இன்க்ளூடட். இதுல வந்து ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் முதற்கொண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சோ தட் நீங்க ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஃபார் குரூப் 1 குரூப் 2 வித் மெயின்ஸ் வரைக்கும் நீங்க அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தனித்தனியா நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தனித்தனியா பணம் செலவு பண்ண வேண்டிய எசென்சியாலிட்டியும் கிடையாது. Everywhere I too heard, like many places they are charging 75k 70k, but in my academy I'm damn sure உங்களுக்கு சில மெட்டீரியல் புக் மெட்டீரியல்ஸும் அனுப்புவோம், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்ஸும் அனுப்புவோம், பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி our fee structure at all. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் யுவர் எஸ்டர்டே ரேபிட் ஃபயர் வாஸ் ரியலி எக்ஸலென்ட். கரண்ட் அஃபேர் வீக்லி டெஸ்ட் வைங்க மேம். கண்டிப்பா சண்முக பிரியா, அதுல மாற்றமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்னும் ரெகுலரைஸ் பண்றோம். இன்னும் நம்மளோட செஷன்ஸ் பத்தி பலருக்கு அவேர்னஸ் கிடையாது. அதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அன்அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேம் நீங்க தனியா ரன் பண்றீங்களான்னு தெரிய வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு ரேபிட் ஃபயர் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வீக்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர் நடக்கும். அண்ட் உங்களுக்குமே தனியா டெஸ்டும் நடக்கும் வீக்லி ஒன்ஸ். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நம்ம குரூப் 2லயே எப்படி உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே அப்படின்னா இப்போ பிசிஎம் பேட்ச் சொல்லணுமா நமக்கு? ஸோ பயப்படாதீங்க, பர்ஃபெக்டா நம்ம ட்ரெயின் ஆகும். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்கிட்ட ஏதாவது கேட்கணும் about the fee structure or class timing. மார்னிங் 9 to evening 6 குள்ள கிளாஸ் இருக்கும். 2 செஷன் தான் இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு டைம் டேபிள் இன்னைக்கு சொல்ற கதையெல்லாம் கிடையாது. 1 week டைம் டேபிள் அஹெடா கொடுத்துருவோம். டார்கெட் ஜீவன், டார்கெட் ஜீவனை விட இது பயங்கரமான பிளான். ஓகே, எனிதிங் எல்ஸ் பா? எந்த டவுட்ஸுமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? ரெக்கார்டட் கிளாஸஸ் வில் பி அவைலபிள். நீங்க சப்போஸ் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் ரெக்வஸ்ட் கேட்கணும். ரெக்வஸ்ட் கேட்டோம்னா 1 டேக்கு ரெக்கார்டிங் ரெக்வஸ்ட் கொடுப்போம். நீங்க அந்த டேஸ்க்குள்ள நீங்க பார்த்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, பட் இன்னைக்கும் உங்களால பார்க்க முடியல, ஆனா கம்மிங் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னா நீங்க இன்னைக்கு நைட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அப்ப நாளைக்கு மார்னிங்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்ப நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மீது இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் வேணா எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். பட் மோஸ்ட்லி நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது தான் இன்னும் நல்லது. ஏன்னா ஒரு ஸ்கெடியூல்ல நீங்க வந்துடுவீங்க. காலையில கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, கிளாஸ் முடிஞ்சதும் இந்த டாபிக் படிக்குவீங்க, கரண்ட் அஃபேர் படிக்குவீங்கன்னும் போது இன்னும் நீங்க பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்துடலாம். புரியுதுங்களா ஜெயஸ்ரீ? எனிதிங் எல்ஸ்? கண்டிப்பா ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் உண்டு. மற்றவங்களுக்கு எல்லாம் எந்த டவுட்ஸும் இல்லையா? எங்களுக்குலாம் டவுட்டே இல்லை மேம், டவுட்டே வராது மேம், கிளாஸ்லயும் டவுட் வராது, எதுலயும் டவுட் வராதுன்றீங்களா? ஓ, ஒர்க்கிங்னா பிரச்சனையே இல்லை ஜெயஸ்ரீ. நீங்க முன்னாடியே இன்டிமேட் பண்ணுங்க. ஈவினிங்ல ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண சொல்லும். நீங்க ஈவினிங்ல பார்த்துலாம். டெய்லி ஈவினிங்ல ஒரு டைம் வச்சுக்கோங்க. இப்ப நிறைய ஒர்க்கிங் பீப்புள் தான் வந்து யூபிஎஸ்சியே படிச்சுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட.
ஒர்க்கிங் லைக் ஏஇ டிஇ இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிற பல பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டே நம்ம கிட்ட யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. ஓகே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் டெய்லி ஈவினிங் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லை, ஒரு கிளாஸ் இன்னொரு நாளைக்கு 2 கிளாஸ் தான். ஸோ எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம நீங்க வந்து நீட்டா கிளாஸை பார்த்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயோ இல்ல அன்னைக்கே நைட் உட்காந்து படிச்சாலே போதும். ஓகே, எனிதிங் எல்ஸ்? So as I said, there are 2 numbers. எந்த நம்பர்ல வேணாலும் நீங்க கால் பண்ணி நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். Thank you. Have a great day. So நம்மளோட அடுத்த rapid fire session will be on Monday. I'll catch you again on Monday. Okay, have a great day. Bye bye.